அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே கட்டளையிடுகிறான், வஅ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. கட்டளை, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய கயிற்றை குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அதிலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள். ஏன் தெரியுமா? வத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ் செய்த அருள்கொடையை நினைத்து பாருங்கள். இத் குன்தும் அஅதாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், நீங்கள் எதிரிகளாக பகைவர்களாக இருந்தீர்கள், உங்களை அல்லாஹ் ஒன்றிணைத்தான், உங்கள் உள்ளங்களை அல்லாஹ் ஒன்றிணைத்தான். ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமத்திஹி இக்வானா, அவனுடைய அருளால் நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்கள். ஆம், சகோதரத்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய சமூகம். நாங்கள் எல்லாம் ரத்தங்களையும் உடல்களையும் போன்றவர்கள், கட்டிடங்களை போன்றவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடந்து வழிகாட்டப்பட்ட சமூகம் இன்று ஒரு முஸ்லிமை பகைத்துக் கொண்டு எதிர்த்துக் கொண்டு கொள்கை அடிப்படையிலும் கருத்து வேறுபாடுகள் அடிப்படையிலும் பிரிந்து நாராகி சிக்கு நூறாகி இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். இன்னும் எத்துணை முஸ்லிம்கள் வேறு இயக்கத்து சகோதரர்களுக்கு சலாம் சொல்லாமல் முகத்தை திருப்பி பல ஆண்டுகளாகியும் அவர்களிடத்திலே வாயை துறந்து பேசாத சகோதரர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இயக்கங்கள் தேவையில்லை, எல்லோரும் புறக்கணித்து எல்லோரும் ஒன்றின் கீழ் வாருங்கள் என்று சொல்லவில்லை, அது நடக்காத ஒரு காரியம்தான். ஆனால் இயக்கங்கள் என்பது பிரிவினைக்கோ சகோதரத்துவத்தை உடைப்பதற்கோ உங்களது ஒற்றுமையை குலைப்பதற்கோ காரணமாக இருந்தால் அந்த இயக்கத்திற்கு இந்த மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஆத்துன் அலா அபுவாபி ஜஹன்னம், நரகத்தின் வாசலில் இருந்து சில அழைப்பாளர்கள் உங்களை அழைத்துக் கொண்டிருப்பார்கள். யார் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு சென்று விடுகிறார்களோ அவர்களை நரகத்திலே தூக்கி எறிந்து விடுவார்கள். சிஃப்ஹும் லனா யா ரசூலல்லாஹ், அவர்களுடைய தன்மைகளை சொல்லுங்கள். வஹும் மின் ஜில்தத்தினா வ யதகல்லமுன பி அல்சினத்தினா, அவர்கள் நம்முடைய தோளில் இருந்து உருவாகுவார்கள், நம்முடைய நாவுகளை கொண்டு பேசுவார்கள். அவர்கள் முஸ்லிம்கள் தான். அல்லாஹ்வுடைய தூதரை, அந்த காலத்திலே நாங்கள் எப்படி நடந்து கொள்வது? தல்ஸமு மஅ ஜமாஅத்துல் முஸ்லிமீன வ இமாமஹும், அந்த நேரத்திலே முஸ்லிம்களுடைய ஜமாஅத் எதில் இருக்கிறதோ அதோடு நின்று விடுங்கள், பிரிந்து விடாதீர்கள். அப்புறம் ஹுதைஃபா அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எந்த ஒரு ஜமாஅத்தும் இல்லை, கூட்டாக எந்த ஒரு தலைவரும் இல்லை, மக்கள் எல்லாம் பிரிந்து நின்று கொண்டிருக்கிறார்கள், இப்போது நான் எங்கே சேர்வது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கூட்டத்தில் நீங்கள் ஒன்றில் சேர்வதை விட மரத்தின் வேரை பற்றி பிடித்துக் கொண்டு மரணிப்பது மேல். நான் பொதுவான இயக்கங்களை பற்றி குறிப்பிடவில்லை, பொதுவான ஜமாஅத்துகளை பற்றி குறிப்பிடவில்லை, அல்லாஹ்வுடைய மார்க்க பணிக்காக பெயர்களை வைத்துக் கொண்டு நடைபோடக்கூடிய இயக்கங்களை பற்றி குறிப்பிடவில்லை. அவர்கள் எல்லோரும் நடைபோடுவதற்கு இந்த மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு இயக்கம் முஸ்லிம் ஜமாஅத்தை கெடுக்கிறதோ, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரிவினையை சகோதரத்துவத்தை உடைக்கிறதோ, கொள்கை அடிப்படையில் ஒன்றாக இருந்தாலும் கருத்து வேறுபாடுகளால், குர்ஆன் சுன்னாவிலே ஏற்படக்கூடிய சிறிய கருத்து வேறுபாடுகளால் தங்களிடத்திலே பிரிவை ஏற்படுத்தி அவர்களை ஒதுக்கி விடுகிறதோ, அந்த ஒரு ஜமாஅத் இந்த மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. வஅ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் எல்லோரும் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி ஒற்றுமையாகுங்கள், பிரிந்து விடாதீர்கள் உங்களுக்குள். அல்லாஹ் சொல்லுகிறான். பிரிந்து விட்டால் என்ன நடக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எதிரிகள் காத்து கொண்டிருப்பார்கள், பிரிந்தவுடன் ஒட்டுமொத்த சமூகத்தையும் தரைமட்டமாக்கி விடுவார்கள். ஆம், இந்த சமூகம் குர்ஆன் சுன்னா என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் இது போதும் என்று எப்போது குர்ஆன் சுன்னாவிலே ஒற்றுமையாகி தௌஹீதிலே உறுதியாகிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒரே நேர்கோட்டிலே இருந்து கொண்டு ஒரு முஸ்லிம் சமூகம் குரல் கொடுத்தால் அந்த குரலை 7 வானத்திற்கு மேல் இருக்கக்கூடிய அர்ஷின் அதிபதியான அல்லாஹ் கேட்டு உடனடியாக பதிலளிப்பான். அதுவரை அல்லாஹ்வுடைய உதவி இந்த சமூகத்திலே வராது. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஜமாஅத்து ரஹ்மா,
ஒற்றுமையாக இருப்பது ரஹ்மத், வல் ஃபிரகத்து அதாப், பிரிந்து விடுவது வேதனை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சமூகம் 73 கூட்டங்களாக பிரியும். பனி இஸ்ரவேலர்கள் 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள். அதில் 72 கூட்டமும் நரகத்திலே செல்லும். இல்லா வாஹிதா, என்னுடைய உம்மத்திலே ஒரே ஒரு சமுதாயம் தான் சொர்க்கத்திலே செல்லும், மற்ற எல்லா கூட்டங்களும் நரகத்திலே செல்லும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த கூட்டம் யார்? வஹியல் ஜமாஅ, ஜமாஅத்தோடு வாழக்கூடியவர்கள். மேலும் சொன்னார்கள், மா அன அலைஹி வ அஸ்ஹாபி. மேலும் ஒரு ஹதீஸிலே, அல்யௌம், இன்றைய தினத்திலே நானும் என் தோழர்களும் எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அந்த கொள்கையில் உறுதியாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சமூகம், இந்த சமூகத்தை உருவாக்குங்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே, அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்களுடைய காலத்திலே இல்லாத விஷயங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் இந்த கூட்டத்திலே வராது. அதிலே ஒற்றுமையானால், குர்ஆன் சுன்னாவை அறிந்து இதுதான் மார்க்கத்தின் அடிப்படை என்று தெரிந்து எந்த ஒரு சமூகம் இதே ஒற்றுமையை கடைபிடிக்குமோ, கருத்து வேறுபாடுகள் என்பது சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திலிருந்து மறுமை நாள் வரை இருக்க போவதுதான். ஆனால் இந்த கருத்து வேறுபாடுகள் எந்த ஒரு மார்க்க அறிஞர்களிடத்திலும் எந்த ஒரு சஹாபாக்களிடத்திலும் இப்படிப்பட்ட பிரிவையும் பிளவுகளையும் ஏற்படுத்தியதில்லை. ஆனால் ஷைத்தான் இந்த சமூகத்தை பிளந்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு நாளும். இதுவெல்லாம் இன்பம் என்று நினைத்து இந்த சமூகம் தங்களுடைய பாதையை அமைத்துக் கொண்டு இருக்கிறது. ஒற்றுமையாகாத வரை அல்லாஹ்வுடைய அருள் இந்த சமூகத்திற்கு கிடையாது. வஅ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. அல்லாஹ்வுடைய கயிற்றை, குர்ஆன் சுன்னாவை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அதிலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள்.